வேதத்தினுடைய மனம் வீசுறது அப்படிங்கிறார். அந்த வேதத்தினுடைய மனம் வீசுற அந்த இதுவே அழுகையால துடிக்கிற போது மேலுதடு கீழுதடு அசையறதாம். கண்டிக்கிறார், அப்படியே கலங்கராளாம் பூதனை. அவளுக்கு பாதி தெரியுது, பாதி தெரியல. ஏன்னா பகவானுடைய கரங்கள் படுறது இல்லையா, அவளுக்கு உணர்ச்சி இருக்கணும் இல்லையா. இவ ஒரு அரக்கியா இருந்தாலும் ராட்சசியா இருந்தாலும் பகவானுடைய திருக்கரங்கள் படைச்சே தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் சகடாசுரனுக்கும் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படிங்கிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை அப்படின்னா ரொம்ப காலங்காத்தால தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன். வெள்ளத்து அரவை. வெள்ளம் அப்படின்னா பார்க்கடல். பார்க்கடலிலே அரவு. அரவுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி பேரறவும் கேட்டுலையோன்னா அரவம்னா ஓசைன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பாம்புன்னு ஒரு அர்த்தம். பாம்பனையாய் இருக்கக்கூடியவன். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அவன் தான் அந்த உலகத்துக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடியவன். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வித்தினை யார் எடுக்கிறாளாம்? உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிங்கிறார். வெள்ளத்தரவில் அப்படின்னா இன்னொன்னு வெள்ளம் அப்படின்னா வெள்ள விளையேன்னு இருக்கக்கூடியது. வெள்ள விளையன்னு இருக்கக்கூடியது என்னது? மனசு. ஏன் அந்த மனசு வெள்ள விளையன்னு இருக்கான்? யாருக்கு? முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும். அவ எப்ப பார்த்தாலும் பகவானையே சிந்தனை பண்ணிட்டே இருக்காளாம். முனிவர்களும் யோகிகளும் வேற சிந்தனையே கிடையாது அவளுக்கு. ஒரே ஒரு சிந்தனை பகவான் மேல இருக்கக்கூடிய சிந்தனை தான். பகவானையே சிந்தனை பண்ணிட்டே இருக்காளாம். அதனால வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை அந்த சமயத்துல அதையே நினைச்சுண்டு உள்ளுக்குள்ள பகவான் வித்து பகவான் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர்களாக, அப்படியே தன்னை மறந்து இருக்கக்கூடியவர்களாக. துயில் அமர்ந்து, துயில் நம்ம படுத்துட்டு தானே பண்ணுவோம். துயில் அமர்ந்துங்கிறதுனால இந்த இடத்துல பகவானுடைய எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால முனிவர்களும் யோகிகளும் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்து அப்படின்னு சாதிக்கிறார் ஆச்சாரிய.